ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே, எபிசோட் 5. காவ்யா தன் அறையில் மெத்தையில் படுத்தவள் தன் ஃபோனை கையில் எடுத்து அதிலிருந்த நவீனின் புகைப்படத்தை பார்த்து மெல்ல வருடியவள், டேய், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்கிட்ட உன்னோட காதலை சொல்லும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உன்கிட்ட நான் ஏன் அப்படி பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை சீண்டி பார்க்க தான் என்றவள் அவனின் புகைப்படத்திற்கு முத்தமிட்டாள். தன் முகம் முழுக்க மகிழ்ச்சியுடன் தன்னவனின் நினைவுகளில் ஆழ்ந்திருந்தவள் எப்பொழுது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. மறுநாள் காலை அழகாக விடிய காவ்யா வீட்டில் அனைவரும் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். காவ்யா பச்சை மஞ்சள் நிறம் கலந்த சுடிதார் அணிந்திருந்தவள். அதற்கேற்றாற்போல் கழுத்தில் சிறிய செயினும் தலைமுடியை சீவி சிறிய கிளிப்பும் போட்டிருக்க பார்க்கவே அழகாக இருந்தவளின் மனம் முழுவதும் எப்பொழுது நவீனை பார்ப்போம் என்று இருந்தது. தன் அறையில் இருந்து இறங்கி வந்த காவ்யாவை பார்த்த சாரதா தன் மகளின் அழகை கண்டு திருஷ்டி கழிக்க காவ்யாவை பார்த்த மதன், காவ்யா கிளம்பலாமா என்றதும் சாப்பிட்டுவிட்டு கல்லூரிக்கு சென்றனர். கல்லூரியில் வகுப்புகள் வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்தது. நவீன் தனது நண்பர்களுடன் மரத்தடியில் அமர்ந்திருக்க அவன் அருகில் அமர்ந்திருந்த அவனது நண்பன் கார்த்திக் நவீனை ஒரு மார்க்கமாய் பார்த்து கொண்டிருந்தான். என்னடா, என் முகத்தில் அப்படி என்னதான் இருக்கு, அங்கேயே பார்த்துட்டு இருக்க என்று நவீன் கேட்க, இல்லை, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் பார்க்குறேன். உண்மையாலுமே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காரணம் என்னன்னு எனக்கே தெரியலடா என்று முகமலர்ச்சியுடன் நவீன் கூற, அப்போது அங்கு வந்த அவனது வகுப்பு கலையரசி, நவீன், ஒரு நிமிஷம் நான் உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றால் சற்று அதிகாரமாக. என்ன பேசணும், இங்கேயே சொல்லு. என் நண்பர்களுக்கும் தெரியாமல் நான் எதையும் செய்யறதா இல்லை. ஸோ எதுவானாலும் சொல்லு என்றான் அவனும் சற்று திமிராக. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. நீ இன்னும் எந்த பதிலும் சொல்லலை. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்று பிடிவாதமாய் அவள் கேட்க, ஏய், நான் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன், அதனால் நீ தப்பிச்ச. மரியாதையாக போயிடு. முதல்ல பொண்ணா நடந்துக்க, அப்புறம் காதலை பற்றி பேசு என்று கோபமாய் கூறினான் நவீன். கலை அமைச்சரின் மகள். திமிரும் ஆணவமும் அவள் உடன்பிறப்புகள். பேரழகியாய் இருந்த அவள் பின்னால் பலர் சுற்ற அவளோ நவீனை சுற்றி வந்தாள். நவீனோ அவளது மனம் கவர்ந்தவனாய் இருந்தான். ஆனால் நவீனுக்கு அவள் நடைமுறை பாவனை எதிலும் பிடித்தம் கிடையாது. அவன்தான் தினமும் காவ்யாவை நினைத்து கொண்டிருக்கிறானே. நவீனின் மீதுள்ள கடும் கோபத்தில் தனது தோழிகளின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவன் மீது உள்ள கோபத்தை யார் மேலே காட்டுவது என்ற ரீதியில் அமர்ந்திருந்தாள். விதி வலியது. அவளின் கைகளில் சிக்கியது டெவில் குரூப். நம்ம காவ்யா குரூப் தாங்க. ஏய், இங்கே வாங்க. ஜூனியரா? ஆமா அக்கா என்றாள் பாவமாய் அனிதா. அருகில் அமைதியாய் நின்றிருந்த காவ்யாவை பார்த்தவள், இப்படி ஒரு அழகியா என்று அவளின் அழகை கண்டு வியந்தாள். இதுவரைக்கும் இவளை நான் பார்த்ததே இல்லையே என்று யோசித்து கொண்டிருந்தாள் கலையரசி. நவீனுக்கும் இது மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடாத மங்கைகளைத்தானே பிடிக்கும் என்று நக்கலாய் எண்ணியவள், ஏய், உன் பேர் என்ன என்றாள் காவ்யாவை பார்த்து. காவ்யா, இங்கே வா. அதோ அங்கே நிற்கிறான் பாரு ஒருத்தன், அவன் பேர் நவீன். இப்போ நீ என்ன செய்கிற? இங்கேருந்து ஓடிப்போய் அவனை கட்டிப்பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லி அவன் முகத்தில் முத்தம் கொடுக்கணும் என்றாள். ஐயோ, நான் மாட்டேன் என்று அவள் கூற, ஏய், மரியாதையாக நான் சொன்னதை செய். இல்லை, இப்போ நான் உன்னை என்ன செய்ய சொன்னேனோ அதை ஒரு பையன் உன்கிட்ட வந்து செய்வான், பரவாயில்லையா என்றாள் அதிகாரமாய். காவ்யா பாவமாய் பார்த்தவள் அவள் சொன்ன அந்த நவீனை திரும்பி பார்த்தாள். அவ்வளவுதான். அவளுடைய கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. தனது கையில் இருந்த புத்தகங்களை அனிதாவிடம் கொடுத்தவள், நான் ரெடி என்றாள் கலையரசியிடம். அவன் கையால் அடிவாங்க சாக போறடி என்று மனதிற்குள் எண்ணி நகைத்தாள். நவீனுக்கு அரியதொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை அறியாது. ஆனால் காவ்யாவோ அங்கிருந்த அனைவரையும் கூட்டினாள். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இப்போ நடக்கும் இந்த சம்பவத்துக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் என்று கூறியவள் கலையரசி சொன்னபடி அங்கிருந்து நவீனை பார்த்து திரும்பியவள், நவீன் என்று கத்தினாள். காவ்யாவின் குரலை கேட்டு திரும்பியவன் சுதாரிக்கும் முன்னரே அவனை நோக்கி வந்தவள் நவீன் என்று கூறியவாறு அவனை இறுக்க அணைத்து முகமெங்கும் தன் முத்திரைகளை பதித்து, ஐ லவ் யூ நவீன், ஐ லவ் யூ என்று கத்தினாள். நவீனுக்கு இன்ப அதிர்ச்சியாய் பிரம்மை பிடித்தவன் போல் நின்றிருந்தான். அவனுக்கே அப்படி என்றால் கலையரசி
அவளின் செயலை பார்த்து உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்தாள். திடீர்னு தாக்கப்பட்ட புயலால் ஆனந்த அதிர்ச்சியுடன் நின்றான் நவீன். அவனை பார்த்து மனதில் சிரித்து கொண்ட காவியா, என்ன மாமா அதிர்ச்சியா இருக்கா? நான் இப்படி செய்வேன்னு, அதுவும் இவ்வளவு சீக்கிரமாக சொல்லுவேன்னு நீங்கள் பாவம் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அதுதான் காவியா. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வரவேண்டிய டைமுக்கு கரெக்டாக வந்துடுவேன். இது எப்படி இருக்கு என்று சுடிதாரில் இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டாள். காவியா, நீ என்ன லவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் இப்படி பஞ்சு பேசி மட்டும் கொள்ளாத, கேட்கவே கர்ண கொடூரமாக இருக்கு என்றான் நவீன். சுற்றி இருந்தவர்கள் இவர்கள் ஏதோ காதல் வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க, இங்கு காவியா நிலைமைதான் மோசமாயிருந்தது. லூசு லூசு, ஒருத்தி இப்படி புயலாய் தாக்கி லவ்வ சொன்னா பஞ்சு பேசாத, அதை பேசாத, இதை பேசாத அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்கான் என்று மனதிற்குள் புலம்பியவள், எல்லோரும் தங்களை பார்ப்பதை அறிந்து, சி போங்க மாமா, எனக்கு வெக்கமாக வருது என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். ஏமா தங்கச்சி, இவ்வளவு நேரம் உன்னோட வெக்கம் என்ன விளையாட போயிருந்ததாமா என்று இவர்களின் காதல் அழும்பை தாங்க முடியாமல் கார்த்திக் கடுப்புடன் கேட்டான். ஐயோ அண்ணா, நீங்கள் ரொம்ப குறும்பு, போங்கண்ணா என்று அவளும் அதே கடுப்புடன் கூற, நான் கிளாஸுக்கு போகிறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் காவியா. கலையரசியிடம் சென்றவள், ஹலோ கலையரசி என்று கூப்பிட, காவியாவின் குரல் கேட்டு கோபத்துடன் திரும்பினாள் கலையரசி. இருக்காதா பின்ன? அவள் நினைத்தது ஒன்று, ஆனால் அங்கு நடந்தது ஒன்று. ஏய், நான் என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செஞ்ச? என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதைத்தானே செஞ்சேன், இல்லையாடி அனிதா என்றாள் அப்பாவியாய். ஆனால் ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நானும் நேற்றுலேருந்து எப்படிடா நம்ம லவ்வை சொல்கிறதுன்னு தவிச்சு போயிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வேலையை வைக்காமல் வசனம் ரெடி பண்ணி ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் யோசித்து உங்கள் கதையில் ஹீரோயின் ரோல் மட்டும் எனக்கு கொடுத்தீங்க பாருங்க. அங்கே நிற்கிறீங்க நீங்கள். உண்மைக்குமே நீங்கள் கிரேட். இதையே தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் சேவை இந்த காவியாவிற்கு தேவை. வரேன், அடுத்து ஏதாவது நான் சொல்லி அனுப்புங்க என்று கிண்டலாய் கூறியவள் அங்கிருந்து சென்றாள். கலையரசிக்கு மூக்கறுப்பட்டு கோபத்துடன் அங்கிருந்து சென்றாள். கலையரசியிடம் இவளுக்கு என்ன பேச்சு என்று அந்த பக்கம் வந்த நவீன், கார்த்திக் காதில் இவர்களின் உரையாடல் தெளிவாக கேட்டது. கடைசியாக காவியாவின் பேச்சை கேட்ட நவீனின் உதடுகளில் புன்னகை எழும்பியது. இதில் இருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது மச்சான் என்றான் கார்த்திக். அது என்னடா? அதுவா, பொண்ணும் பூமியும் ஒன்று மச்சான். ஏண்டா? பூமி மேலே இருக்கும் மண், பொண்ணு மேலே இருக்கும் நம்ம கண்ணு. பூமி வாயை திறந்தா நம்ம போயிடுவோம் கீழே, பொண்ணு வாயை திறந்தா நம்ம போயிடுவோம் மேலே. ஹா டண்டனக்கா, ஹே டனக்கனக்கா. டேய், நீயும் ஏண்டா பஞ்சுங்கிற பேரில் உயிர் எடுக்கிற? வாழ விடுடா சாமி, நான் வரேன் என்று கூறிவிட்டு நவீன் அங்கிருந்து சென்றான். ஒருத்தன் அறிவாளியாக இருந்தால் பிடிக்காதே, இருந்தாலும் கார்த்தி உனக்கு நிகர் நீ தாண்டா என்று தனக்குத்தானே மார்த்தட்டி கொண்டான் கார்த்திக். இந்த வருஷம்தான் காலேஜிலே சேர்ந்திருக்கா, ஆனால் என்ன ஆட்டம் ஆடுறா. ஆடட்டும் ஆடட்டும், இருடி உன் ஆட்டத்தை அடக்கிற என்று மனதிற்குள் கருகியபடி இருந்தாள் கலையரசி. நான் யாருன்னு உனக்கு காட்டலை, நான் கலையரசி இல்லடி. என்கிட்டயே உன் தில்லாலங்கடி வேலையை காட்டுறியா? நவீன் எனக்கு தான் சொந்தம், அவனை நான் அடைஞ்சே தீருவேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் என்று கலையரசி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க, இவற்றையெல்லாம் அறியாத காவியா நவீன் உடனான கற்பனையில் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். கல்லூரி முடிந்ததும் தன் வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தான் நவீன். காவியா தன்னிடம் காதலை கூறிய அனைத்தையும் நினைத்து பார்த்து கொண்டே மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்க, அங்கு வந்த அவனின் தங்கை சண்மதி அவனின் முகத்தை உற்று பார்த்தாள். அம்மா, அண்ணன் முகம் என்ன புது பொண்ணு மாதிரி சிவந்திருக்கு என்று சண்மதி கத்தி கூற, சமையலறையில் இருந்து வந்த வசந்தி, ஏய் வாளு சும்மா இரு, எப்போ பார்த்தாலும் அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க, பாவம் என் புள்ள களைச்சு போயிருக்கான். ஆமாம் ஆமாம், ரொம்ப பாவம், ஒரு பால் டப்பா இருந்தால் கொடுங்க, பாவம் பச்சை பிள்ளை என்று நக்கலாக கூற, ஏய் உன்ன என்று நவீன் சண்மதியை துரத்த, ஐயோ அப்பா காப்பாத்துங்க என்று ராஜேந்திரனின் பின்னால் செல்ல, சரி சரி சின்ன பிள்ளை போனா போகுதுன்னு விடுறேன் என்றபடி நவீன் மாடி ஏற, உனக்கு உன் ஆளு கூட கனவு காணணும்னா சொல்லிட்டு போ, அதை விட்டுட்டு எனக்காக போகிற மாதிரி போகிற. நடத்து மகனே நடத்து, விடு ஜூட் என்று சாதனா நகைத்தாள். இன்னும் நவீனால் நம்ப முடியவில்லை காவியா தன் காதலை சொன்னதை. காவியாவை நினைக்கும் போதே தென்றலின் குளிர்ச்சி அடித்தது. மனதினுள் இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. இன்னைக்கு எவ்வளவு கலாட்டாவா வந்து தன்னோட காதலை சொன்னாள். காவியா
ஆனாலும் உன்னோட குறும்பு இருக்கே சாமி, எப்படி நான் உன்னை சமாளிக்க போகிறேன். அவளை தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு ஆவல் பிறந்தது. அவளை கை அணைப்புக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வெறி தோன்றியது. இது எப்படி சாத்தியம்? மனிதனுக்குள் சில சுகமான இனிமையான நினைவுகள் இருக்கும். சில நேரங்களில் அந்த நினைவுகள் சுகமாய் நம்மை தாளாட்டும். ஆனால் மனதிற்குள் காதல் என்ற ஒன்று வந்த பிறகு சுகமான நினைவுகளாக இருந்தாலும் துக்கமான நினைவுகளாக இருந்தாலும் அது காதலியை சுற்றியே இருக்கும். அது மாதிரியான ஒரு நிலையில்தான் இப்போது நவீனின் நிலைமையும் இருந்தது. சிறு வயதிலேயே அவன் மனதில் பதிந்த காவ்யா இன்று வரை வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் காதலியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் அவன் அறியவில்லை. அறிந்த பின் அவனால் அவளின்றி இருக்க முடியவில்லை. உடனே அவளை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. என்ன பண்ணிட்டு இருப்பா? என்னை நினச்சி சாப்பிடாம தூங்காமல் இருப்பாளோ? இப்போ அவளை பார்க்கணுமே. சரிடா நவீன், போய் பார்த்துட்டு தான் வாயேன் என்றது அவனது மனசாட்சி. நவீன் வேகமாக கிளம்பி காவ்யாவின் வீட்டிற்கு சென்றான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி நொந்தான் நவீன். அங்கே காவ்யா நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இவளை நினச்சி நான் சாப்பிடாம இருக்கேன், இவ என்னடானா நல்ல முக்கிக்கிட்டு இருக்கா. இது தேராத கேஸ் நவீன் என்று கூறிக்கொண்டவன் அமைதியாக சென்று மதனுக்கு ஜாடை காட்டிவிட்டு காவ்யாவிற்கு எதிரில் அமர்ந்தான். நவீன் வந்ததையோ தன் எதிரில் அமர்ந்ததையோ கவனிக்காத காவ்யா மும்மரமாக தட்டில் குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இந்த சாப்பாடு சாப்பிட்றாளே, இவளை கட்டிக்க போகிறவன் பாவம் என்று சந்தோஷ் நக்கல் அடிக்க அப்போதும் நிமிராது அதை சட்டையும் செய்யாது சாப்பிட்டு கொண்டிருந்தாள். டேய் தம்பி பையா, எந்த செயல் செஞ்சாலும் அதை ஈடுபாட்டோடு செய்யணும்டா. அதுக்கு நீ இன்னும் வளரணும் தம்பி என்று குனிந்தபடி சாப்பிட்டு கொண்டே காவ்யா கூற, உமது ஈடுபாட்டை யாம் மெச்சினோம் என்று மதன் கூற, யாரோ தன்னை உற்று நோக்குவதாக தோன்ற அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தாள். அதே நேரம் மதன், இன்னைக்கு காலையில் காலேஜில் ஒரு விஷயம் பண்ணினியே, அதையும் நீ இப்படி ஈடுபாட்டோடு தான் பண்ணினியா என்று கேட்க காவ்யாவிற்கு புரை ஏறியது. தன் தலையை தட்டியபடியே நிமிர்ந்து பார்க்க அங்கே அவள் எதிரில் நவீன் அமர்ந்திருந்தான். நவீனை பார்த்த காவ்யா தடுமாறி கொண்டிருக்க அவளை பார்த்த நவீனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மதன் மாமா, என்ன நடந்தது உங்கள் காலேஜில்? அக்கா அப்படி என்ன பண்ணுனா என்று சந்தோஷ் கேட்க காவ்யா மதனை பார்த்து கண்களால் கெஞ்ச, அது ஒன்றும் இல்லை சந்தோஷ், உங்கள் அக்காவுக்கு காலையில் ஒரே கிறக்கம், மயக்கமாக வருதுன்னா அதான் என்று அந்த கிறக்கம் மயக்கத்தை அழுத்தமாக சொன்னான். என்னது மயக்கம் வருதுன்னு சொன்னாளா? என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே என்று சாரதா அங்கு வர காவ்யா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். ஏண்டி, உடம்புக்கு முடியலைன்னா சொல்ல வேண்டியது தானே என்று காவ்யாவிடம் கடிந்து கொண்டார் சாரதா. மதனுக்கும் நவீனுக்கும் தங்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அம்மா போதுமா, முடியலம்மா, விட்டுடுமா என்று கூற, அதை தாண்டி நானும் சொல்கிறேன், முடியலைன்னா சொல்ல வேண்டியது தானே என்று மறுபடியும் ஆரம்பிக்க, ஐயோ அம்மா, நான் எஸ்கேப் என்றபடி ஓடிவிட்டாள். மதன், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், தோட்டத்து பக்கம் போய் பேசலாமா என்று நவீன் கூற, சரியண்ணா வாங்க போகலாம் என்று நவீனை அழைத்து கொண்டு மதன் தோட்டத்திற்கு சென்றான். இரவு வேளையில் அந்த தோட்டம் நந்தவனமாய் காட்சியளித்தது. தோட்டத்தையும் வானத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் நவீன். என்னன்னா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க என்றான் மதன். சாரி மதன் என்றான் உணர்வு பூர்வமாய். என்னன்னா சாரி, அது இதெல்லாம் என்னாச்சு? காவ்யாவோ நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பாசமாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப தடவை பொறாமப்பட்டிருக்கேன். ஏன் சில சமயம் உன் மேலே கோபம் கூட பட்டிருக்கேன். ஆனால் இப்போது அது எல்லாம் நினச்சி நான் வெட்கப்படுறேன். சாரி மதன், நான் உன் கூட சின்ன வயசுலேருந்து பழகியும் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். முக்கியமாக காவியாவையும் நான் புரிஞ்சுக்கலை. ஐயோ அண்ணா, காதல்னாலே பொறாமல் இருக்கணும். அப்படி பொறாமல் இருந்தால் தான் அது உண்மையான காதல். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் காதலையும் காதலியையும் நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு தொல்லை விட்டுது. அப்பாடா, ஒரு குட்டி பிசாசு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகுது. விடுதலை விடுதலை என்று கத்த நவீன் மதனின் காதை பிடித்து திருகினான். என் காவியா உனக்கு குட்டி பிசாசா? ஐயோ அண்ணா, உண்மை சில நேரம் கசக்கும், இருந்தாலும் உண்மைதானே. சரி சரி, என்ன கொஞ்சாம போய் உங்கள் ஆளை கொஞ்சுங்க போங்க என்றான் விளையாட்டாய். தன் அறைக்கு சென்ற காவியா நவீனின் ஃபோட்டோவுடன் பேசி கொண்டிருந்தாள். டே லூசு பையா, ஏண்டா என்னை இப்படி படுத்துற? என்னால் ஒரு வேலை கூட சரியாக செய்ய முடியல. நின்னா நடந்தா படுத்தா எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்க என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அந்த புலம்பலிலும் புகைப்படத்தில் தெரிந்த அவனது கம்பீரத்தை ரசிக்க தவறவில்லை. புகைப்படத்தில் தெரிந்த தன்னவனின் முகத்திற்கு முத்தத்தை கொடுக்க அந்நேரம் சரியாக நவீன் காவியாவின் அறைக்குள் நுழைய
காவ்யா செய்த செயலை பார்த்து புன்னகை முகமாக அவள் அருகில் சென்றவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவளும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மஞ்சள் நிற சட்டையும் வேஷ்டியும் அணிந்திருந்தவன் பார்ப்பதற்கே கம்பீரமாக இருக்க, அவன் நடக்கையில் அதற்கேற்றாற்போல் அவனின் முன்னணி முடியும் அழகாக ஆடிக்கொண்டே இருந்தது. அவனின் அழகில் தன்னையே மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யா, நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறியவன் விழிகள் அவளை விட்டு விலகாமல் இருந்தது. அவளின் அழகில் மதிமயங்கி அவளையே பார்த்து கொண்டிருந்தான், இமைகள் இமைக்காமல். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே தங்கள் காதல் உலகில் இருந்தனர். அவளை அணைத்தவாறு அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, காவ்யா என்று அழைக்கும் சத்தம் கேட்டு இருவரும் நிஜ உலகிற்கு வந்தனர். ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க போல என்று கூறிவிட்டு அவனிடமிருந்து பிரிந்து போக, அவள் கையை பிடித்து இழுத்தவன் இழுத்த வேகத்தில் அவன் மேலே சரிந்தாள். தன்னவளின் இந்த நெருக்கம் அவனுக்கு ஏனோ மிகவும் பிடித்திருந்தது. அவளை விட மனமில்லாமல் அவளை கட்டி அணைத்தான். காவ்யா, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா என்று கூறி அவளின் கழுத்தில் சிறு சிறு முத்தங்களை கொடுக்க, அவனின் மூச்சு காற்றால் அவளின் மேனியில் ஒரு புது உணர்வு தோன்றியது. அவனின் இந்த செயலால் அவள் கூச்சத்தில் நெளிந்தாள். அவளை தன்புறமாக திருப்பியவன் அவள் கண்களை பார்க்க, அந்த கண்ணில் என்ன காந்தம் வச்சிருப்பாளோ, என்னமா இருக்குது என்று அந்த கண்ணிற்கு முத்தங்களை வாரி வழங்கினான். முகம் முழுவதும் தன் காதலின் பரிசாக முத்தங்களை கொடுக்க, அவளும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டாள். இருவரும் முத்தக்கடலில் நீந்த அவன் கண்கள் அவளின் இதழை பார்க்க, அவளின் இதழோ கோபப்பழம் போல செக்கச் செவேலென்று இருக்க, அதை சாப்பிட யாருக்குத்தான் மனசு வராது என்று அவன் மனதில் தோன்ற, சட்டென்று அவன் அவளின் இதழை சிறை செய்தான். அவளின் இதழை வெகு நேரமாக சுவைத்தவனுக்கு பிறவி பயன் அடைந்த இன்பம் தோன்றியது. தன் காதலை சொன்ன பின் அவள் அனுமதியுடன் அவன் அவளுக்கு தரும் முதல் இதழ் முத்தம் என்பதாலும், அது காதலின் பரிசாக இருக்க வேண்டும் என்பதாலும் அந்த இதழ் முத்தத்தை அசைவ முத்தமாக மாற்றினான். வெகு நேரமாக அவளின் இதழை சுவைக்க ஆரம்பித்தவன் விட மனமில்லாமல் சுவைத்து கொண்டே இருந்தான். அவளும் அவன் செய்கைகள் அனைத்திற்கும் சம்மதம் தெரிவித்து அந்த காதல் பரிசான இதழ் முத்தத்தை சுகமாக அனுபவித்து கொண்டிருந்தாள். இருவரின் முத்தமும் நீண்டு கொண்டே இருக்க, இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், என்னடி பண்ற என்று சமையலறையிலிருந்து சாரதா கூப்பிட, அப்பொழுதுதான் அவளின் இதழை அவன் விடுவித்தான். அம்மா கூப்பிடுறாங்க என்றவள் அவனை தள்ளிவிட்டு வேகமாக சமையலறை நோக்கி சென்றாள். தன்னவளுடன் இருந்த நெருக்கத்தை நினைத்தவன் முகமலர்ச்சியுடன் தன் வீட்டிற்கு சென்றான். இக்கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.